TNPSC previous year question x is cube minus 27 x minus 3 the whole square x squared minus 9 இவற்றின் மீ போ வா காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சம்மில் கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்து எழுதலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் இஸ் கியூப் மைனஸ் 27 கொடுத்துருக்காங்க. இங்கே எக்ஸ் இஸ் கியூப் இருக்கனால இந்த 27 நம்ம வந்து 3 கியூப்னு எழுதலாம். இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப்ங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஏ கியூப் மைனஸ் பி கியூப்க்குரிய ஃபார்முலா என்னதுன்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எக்ஸ் இஸ் கியூப் மைனஸ் 3 கியூப் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 3x ப்ளஸ் 9ன்னு வருது. அடுத்த டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர்டு. அதை எப்படி எழுதலாம் எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3ன்னு எழுதலாம். அடுத்த டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 9ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 9 வந்து நம்ம 3 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு ஃபார்மேட்டில் இருக்குது. ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு ஃபார்முலா என்னது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 3 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3ன்னு வரும். இப்போ நம்மளுக்கு சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மீ போவான்னு கேட்டிருக்காங்க. மீ போவான்னா எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிற டேர்மை தான் எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு இதில் வந்து எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது, இதுலேயும் எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது, இதுலேயும் எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் 3 வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த டேர்ம் வந்து வேறு எங்கேயுமே இல்லை. அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 3யும் வேறு எங்கேயுமே இல்லை. வேறு எந்த டேர்மே காமனாக இல்லை. ஸோ கரெக்டான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ எக்ஸ் மைனஸ் 3. ஜிசிடின்னு கேட்டனால மூணுத்துலேயும் காமனாக இருக்கிற டேர்ம் எக்ஸ் மைனஸ் 3 அதை மட்டும் போட்டிருக்கோம். இதே இந்த சம்மில் எல்சிஎம்னு கேட்டாங்கன்னா நம்ம எல்லா டேர்மையும் எடுத்து எழுதணும். முதல்ல இங்கே எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது. ஒரே டேர்ம் இருந்ததுன்னா அதில் ஹையர் பவர் என்னவோ அதை எடுத்து எழுதிக்கணும். எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர்டு. டேர்ம் என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் 3. அடுத்த டேர்ம் வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 3x ப்ளஸ் 9 இருக்குது. இது எல்லாமே எல்சிஎம்னா வரும். ஜிசிடினா எது காமனாக இருக்கோ அது மட்டும் தான் வரும்.